அப்பா எனக்கு அங்க கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் 10,000 சம்பளத்துக்காக இப்படி தெரு அலைஞ்சிருக்கனே. இதெல்லாம் யாருக்காக? அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாரோட தயவு தேவையில்லைன்னு உங்களை நம்பி வந்திருக்கனே. இதெல்லாம் எதுக்காக? சொத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு லாவணம் தான் முக்கியம். இங்க வந்து தங்கியிருக்கனே, என்ன போய் சந்தேகப்படுங்களே. வேலைக்கு போகாம வீட்டிலே உட்காந்து என்னால கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ மட்டும் வாடா, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு அப்பா உங்க முன்னாலே தானே கூப்பிட்டாரு. அப்ப கூட நான் போலியே. ஏன்? ஏன்னா நீங்களும் நானே தான் எனக்கு முக்கியம். நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களை விட காசோ பணமோ சொத்தோ எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. நீங்க என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை தெய்வமா தான் மதிக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம், என் பொண்டாட்டியோட அன்பு, அனுசரணை இதெல்லாம் இருந்தா போதும். எல்லாத்தையும் என்னால் சாதிக்க முடியும் நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் இதை என் வீடு நான் மதிச்சு இங்க வந்து தங்கினேன். நம்பி வந்தவன் மேல இப்படி சேர்த்து வரைய அரைச்சிட்டீங்களே, உங்களுக்கு எப்படி அத்த மனசு வந்துச்சு? இதை நினைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்குத்த. சாரி அத்த, என்னால இது ஜீர்ணிக்க முடியல. நீங்க என்ன எந்த அளவுக்கு கேவலமா அசிங்கமா, எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. பேசக்கூட முடியாம அப்படியே. சாரி அத்த, இருங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன். அடேங்கப்பா, மனுஷன் என்னமா நடிக்கிறாரு. அம்மா ஓவரா பேசிட்டோன்னு நினைக்கிறேன். எப்படி வருத்தப்படுறாரு பாரு. ஆஹா, நான் இதை நம்ப மாட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் புருஷன் வேஷம் கட்டாத குறைய நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடி அப்படி பாக்குற? நீ வேணா பாரு, உள்ள போன மனுஷன் பரபரன்னு வெளியில வந்து நான் இப்பவே போய் வேலையோட திரும்பி வரேன்னு நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அத்த, நான் வேலைக்கு போறதுனால தானே கோமா இருக்கேன். நான் போறேன், வேலைக்கு நான் இப்பயே போறேன். போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு அதை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து தான் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் கை நினைக்க மாட்டேன். இது சத்தியத்தை. வரத வரலாம். பார்த்தல்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? இப்ப கூட அவர் வேலை தேடி போயிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆஹா, எங்கேயாவது மரத்தடியில போய் உக்காந்துக்கிட்டு நம்ம 2 பேருக்கும் எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கலாம், தலையை உருட்டலான்னு நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் வில்லங்கத்தோட தான் வீட்டுக்கே வருவாரு. ஆம்பளை அழுகிறானேன்னு ஐயோப்பாவன் நினைக்காத. நெஞ்செல்லாம் வஞ்சகம், பொய், பித்தலாட்டம், நடிப்பு. புருஷன் தானே நம்பி ஏமாந்துராத. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடேங்க அப்பா, என்ன கிரிமினலா யோசிக்குது. ஆத்தாலும் அவளும் சேர்ந்து டார்ச்சரா பண்றீங்க. இதுக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஆப்பு. பிரபா, ஹலோ பிரபாகர், சொல்லுங்க. பிரிமா ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க எங்க இருக்காங்க தெரிஞ்சதா? சாரி பிரபா, உங்ககிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், ஆனா அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணாங்கிறேன். ரிங்கு போயினே தான், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் தமிழ், அவங்க எடுக்கலன்னு விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. எங்க மேல இருக்கிற கோவத்துல என் ஃபோனையும் அப்பா ஃபோனையும் எடுக்கிறது உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஆனா கண்டிப்பா உங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற இடத்த மட்டும் இப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கவலையே படாதீங்க மேடம், என் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் நான் விடுறதாவே இல்லை. அவங்ககிட்ட பேசின அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். முடிஞ்ச வேற நம்பர்ல இருந்து கூட கால் பண்ணுங்க. எனக்கு உங்களை விட்ட வேற சான்ஸே இல்லை. அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். சாரி. என்னங்க இது, மேடம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கும் முக்கியம் தான். ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே தமிழ், தேங்க்யூ. பாய். போனா இந்த போனா டேப்லெட்ஸ் போட்டுக்க. நான் எப்படிங்க? நான் வேண்டாங்க, என்னால டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்க முடியாது. என்ன போனா, மெடிசன்ஸ் எடுத்துக்காம உடம்பு எப்படி குணமாகும்? அடம் பிடிக்காம இதை போட்டுக்க. இதை போட்டுக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னோட விதி முடிஞ்சு போச்சுங்க. இந்த மெடிசனாலலாம் என் உயிரை காப்பாற்ற முடியாதுங்க. ஏன் போனா இப்படிலாம் பேசி என்ன வேதனைப்படுத்துற? உன்னை காப்பாத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெரியுங்க, நீங்க எனக்காக என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் துடிக்கிறீங்கன்னு
என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சுந்தரியும் அவ அம்மாவும் நான் எப்படா சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு பார்த்தாதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் அதெல்லாத்தையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற? யாரோ என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். எனக்கும் பிரபாகருக்கும் நீ முக்கியம், உன் ஆரோக்கியம் முக்கியம். நான் சொல்றபடி ஒழுங்கா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நீ நிச்சயமா குணமாயிடுவ. இத போட்டுக்க. இல்லைங்க, எனக்கு வாழணுங்கிற ஆசை துளி கூட கிடையாது. இனிமே நான் உயிரோட இருந்து என்னங்க சாதிக்க போறேன்? ஐயோ ப்ளீஸ் போனா, இனிமே நீ சாகிறத பத்தி பேசவே கூடாது. உனக்காக இல்லாட்டியும் எனக்காக, என் ஆறுதலுக்காக நீ இதை போட்டுக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என் மேல காட்டுற இந்த பாசம் தாங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டேனான்னு என்னை ஏக்கப்பட வைக்குது. நான் செத்துருவேங்கிறதுக்காக பயப்படல. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தே தீரும். நான் செத்துட்டா உங்களையும் பிரபாகரையும் மிஸ் பண்ணிடுவேனே. உங்களோட இந்த பாசம் எனக்கு கிடைக்காம போயிடுமே. அதை நினைச்சுதாங்க நான் வேதனைப்படுறேன். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போயிடணுங்கிற எண்ணம் ஒரு பக்கம், உங்களோட 100 வருஷம் ஒன்னா வாழணுங்கிற ஆசை ஒரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப நாள் ஆரோக்கியமா என்னோட இருப்ப போனா. இதுதாங்க பாசங்கிறது. எனக்கு வந்திருக்கிற நோய் எப்படிப்பட்டதுன்னு ஒரு டாக்டர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையும் தாண்டி நான் உயிரோட இருப்பேன்னு நீங்க நம்புறீங்களே, இது நம்பிக்கை இல்லைங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு. இதுக்காகவாவது நான் எம்மனோட போராடி நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தே ஆகணும். அதுக்காகவாவது நான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஆமா போனா, இத போட்டுக்க. இப்ப வேணாங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா போட்டுக்கிறேங்க. அதை நான் நம்ப மாட்டேன். இப்பவே என் முன்னாடியே போட்டுக்க. ஐயோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரி, எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக நான் கண்டிப்பா இதை போட்டுக்கிறேன். கொடுங்க. நீங்க போய் ஹாஸ்பிட்டல கவனிங்க. என்னை விட இப்ப அதுதான் உங்களுக்கு முக்கியம். இல்ல போனா, உன்னை விட எனக்கு இப்ப எதுவுமே முக்கியம் கிடையாது. சும்மா இமோஷனலா பேசிட்டு இருக்காதீங்க. நீங்களும் இல்லாம நானும் இல்லாம அங்க எப்படிங்க ஒழுங்கா ஒர்க் நடக்கும்? சுந்தரி பார்த்துப்பான்னு அவளை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிங்க. அவ எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இப்படி அங்க நடந்துப்பாவ. அவ நல்லபடியா பார்த்துப்பான்னு தானே அவளை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தா என்ன, ஒழிஞ்சா என்னன்னு அவ பாட்டுக்கு போயிருக்கானா? அப்புறம் உங்க வார்த்தைக்கு என்னங்க மதிப்பு? இதே அவ கஷ்டப்பட்டு கட்டின ஹாஸ்பிட்டலா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாள். உண்மைதான் போனா, சுந்தரிய நம்பி நான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அதை விட நான் பண்ண பெரிய தப்பு ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது. அதை நினைச்சு நான் இப்பவும் வருத்தப்படுறேன். சாரி போனா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சே, நமக்குள்ள என்னங்க மன்னிப்பு? புவனா யாரு, சுந்தரி யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆகுது, கிளம்புங்க. சரி போனா, டைம்க்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துக்கணும், மறந்துடாத. இல்லைங்க, கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி போனா, நான் வரேன். டேக் கேர். டாட், மம்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அம்மா, சுந்தரியும் பாட்டியும் எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சது? இல்ல டாட், இப்பதான் தமிழ்கிட்ட பேசினேன். அவங்களால சுந்தரிமா ஃபாலோ பண்ண முடியலையா? போன்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஃபோன் பண்ணியுமா அவங்கள பிடிக்க முடியல? ரிங் போய்கிட்டே இருக்கான, எடுக்க மாட்டேன்றாங்களாம். அவ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. இப்ப நாம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோன்னு தெரிஞ்சு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? ச்சே.
டாட், சுந்தரிமா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு தமிழ் நிச்சயமா ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லிடுவாரு. அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, அம்மா இன்னும் மெடிசன் எடுத்துக்கல, அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொன்னா பாத்துக்க, மறந்துட போறேன். ஓகே டாட். மம்மி, வா பிரபா. அம்மாவை பார்க்காம இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கூடவே இருந்து கவனிச்சுப்பேன்னு சொல்லிட்டு. சாரி மம்மி, சுந்தரியம்மா எங்க இருக்காங்கன்னு தமிழுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஜூஸ் சாப்பிட்றீங்களா? இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என் பக்கத்திலேயே இருந்தா எனக்கு அதுவே போதும். கொஞ்ச நாளாவே உனக்கு அம்மாவை பிடிக்காம போச்சு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டல? நோ 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 மம்மி, நான் அப்படி நினைக்கவே இல்லை. இல்லடா, அம்மா மேல உனக்கு இனம் புரியாத வருத்தம். அம்மா ஒரு சுயநலவாதி, ஆணவக்காரி, இன்னொருத்தர் வாழ்க்கையை தட்டி பறிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன்னு உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நானும் என்ன தப்பானவ இல்லைன்னு சொல்லிக்க முடியாது. நீ வருத்தப்படுற அளவுக்கு தான் என்னோட வாழ்க்கையும் இருக்கு. ஆனா மத்தவங்க என் மேல குத்தம் சொன்னாலும் நீ என் மகன். எனக்காக ஒரு வார்த்தையாவது பேசிருக்கலாம். நீயும் சேர்ந்து அம்மாவை வெறுத்து ஒதுக்கிட்டியடா. உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? மம்மி, ஏன் மம்மி இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கல. சுந்தரி அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம் தான். அவளுக்காக நீ எதையும் செய்ய தயாராத்தான் இருந்த. பெத்த மகன் கூட உன் அளவுக்கு அவளை பார்த்திருக்க மாட்டான்டா. அப்படி நீ அவளை பார்த்துக்கிட்ட. ஆனா அவ பதிலுக்கு உனக்கு என்ன பண்ணா? என் மேல இருக்கிற கோபத்துல உன்னையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால. சரி, அவளுக்கு என் மேலதானே கோவம். உன் அப்பா என்ன பண்ணாரு? நான் திரும்பவும் சொல்றேன்டா, அவ இங்க வந்தது உன் அப்பா மேல இருக்கிற பாசத்தினால கிடையாது. சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் வந்திருக்கா. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் உன் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டே போயிட்டா. இதாடா ஒரு நல்ல மனைவிக்கு அழகு? சரி விடுங்க மம்மி, எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? சுந்தரி எப்படிப்பட்டவ, அவ குணம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா உன் அப்பாவுக்கு அது நல்லாவே தெரியும். அவளோட குடும்பம் நடத்த முடியாம தானே என்கிட்ட வந்தாரு. அதுக்கப்புறமும் சுந்தரிய நல்லவன்னு நம்பி காலம் போன காலத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னா இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? ஆனா அப்பாவை நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் அவ கழுத்துல அவர் தாலி கட்டியிருக்காரு. அந்த கடமைக்காக அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு அவர் நினைச்சா அத நம்மளால குத்தம் சொல்ல முடியாது. ஆனா ஆனா அந்த சுந்தரி பேராசை பிடிச்சவ. முழுசா நம்ம சொத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. அது கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே கோவப்படுறான். மம்மி, சொத்தா முக்கியம், நம்ம நிம்மதி தான் முக்கியம். ஐயோ, இது அவளுக்கு புரிய மாட்டேங்குதேடா. உன்னை விட உன் அப்பாவை விட அவளுக்கு சொத்து தான் முக்கியமா போச்சு. அவகிட்ட சொல்லுடா, அப்பாவை கடைசி வரைக்கும் அவன் நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லு. சொத்து முழுக்க அவ பேருக்கே எழுதி வச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். சாக போற எனக்கு சொத்தாடா முக்கியம். அப்பாவோட நிம்மதி தாண்டா முக்கியம். எனக்கு அப்புறம் அப்பாவை அவதானிடா பார்த்துக்கணும். அவகிட்ட தெளிவா சொல்லிடு, என் அம்மா மிஞ்சி போனா இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. மம்மி, நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ப்ளீஸ். அம்மாவுக்கு மட்டும் உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு ஆசையா? இதெல்லாம் விதியோட விளையாட்டு. நீ சுந்தரிய பார்த்தா அவகிட்ட சொல்லு, எண்ணி இன்னும் 6 மாசம்தான். அதுக்கப்புறம் இந்த வீடு, சொத்து, ஹாஸ்பிட்டல் எல்லாமே அவ பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவ இஷ்டப்படி இங்கேயே இருக்கலாம். என்னால இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 6 மாசத்துக்கு அப்புறம் கடவுளே நினைச்சாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பாவும் அவளும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கேன். மம்மி,
என்ன மம்மி பேசுறீங்க ப்ளீஸ்? எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு அப்புறம் உன்னையும் உன் அப்பாவையும் கவனிச்சுக்க சுந்தரியை விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லு? எனக்கு இப்ப அவ மேல கோபமோ வருத்தமோ கிடையாது. அவ திரும்ப இங்க வந்துட்டா போதும். அவ கண்ணுல கூட படாம நான் இங்கே இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன். நீ சுந்தரியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு பிரபா. தமிழ்ல துளசி அவங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா கூட்டு வந்துடுறேன், கவலை விடுங்க மம்மி. என் மேல இருக்கிற கோவத்துல திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சுந்தரி அம்மா அப்படி சொல்ல சான்ஸே இல்ல. பாட்டி தான் நீங்க துளசி கூட பேசிக்கிட்டு இருந்த பார்த்துட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பாட்டியால வந்த பிரச்சனை. இப்ப தமிழ் துளசி கூட அவங்க விரோதியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்ளோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.